يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பாலர் பாடசாலை என்ற பெயரில் பாடசாலை முன்கல்வி நிலையங்கள் நடைபெற்று வருவதை நாம் நன்கு அறிவோம். துள்ளி விளையாடி திரிய வேண்டிய பருவத்தில் குழந்தைகளின் நேரத்தை பாடசாலை முன்பள்ளிகள் விழுங்கிவிடுகின்றன என்ற குற்றச்சாட்டு பலமாக முன்வைக்கப்படினும் அவற்றின் தொகை குறைந்தபாடில்லை, மாறாக அதிகரித்து கொண்டே செல்கின்றது. டே கேர் சென்டர் பகல் பராமரிப்பு நிலையம், பிளே ஸ்கூல் விளையாட்டு பள்ளி, ப்ரீ கிண்டர்கார்டன் முன் மழலையர் பள்ளி ப்ரீ கேஜி, லோவர் கிண்டர்கார்டன் கீழ் மழலையர் பள்ளி எல்கேஜி, அப்பர் கிண்டர்கார்டன் மேல் மழலையர் பள்ளி யூகேஜி போன்ற விதவிதமான பெயர்களில் இயங்கி வரும் முன்பள்ளிகள் 6 மாதம் முதலே மழலைகளை உள்வாங்குகின்றன. இது ஒரு புறம். மறுபுறத்தில் பாடசாலைக்கு மாணவரை சேர்க்கும் காலத்தை 1 வருடத்தால் குறைத்து 4 வயதாக்க வேண்டும் என்ற முன்மொழிவுகள் வலுப்பெற்று வருகின்றன. ஆனால் சர்வதேச மட்டத்தில் கல்வியில் முன்னணியில் திகழும் ஃபின்லாந்து நாட்டில் குழந்தைகள் 7 வயதிலேயே பாடசாலையில் சேர்க்கப்படுகின்றனர். அங்கு முன்பள்ளிகளும் இல்லை, கவர்ச்சிகரமான இப்பெயர்களும் இல்லை. 7 வயது வரை குழந்தைகள் பெற்றோரின் அரவணைப்பில் துள்ளி குதித்து விளையாடி திரிகின்றனர். எமது நாட்டில் பாலர் பாடசாலை ஆசிரியர்களாக பணிபுரிவோர் யார் என்ற வினாவை எழுப்புவோம். துறைபோக கற்ற பேராசிரியர்களா அல்லது கலாநிதிகளா? இவர்கள் இருசாராரும் இல்லாத போது பல்கலை பட்டதாரிகளா? இத்தகைமைகள் உடைய எவரும் பாடசாலை முன்பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிவதில்லை. மாறாக இவர்கள் இந்த உயரிய சேவையை இழுக்காக கருதுகின்றனர். பட்டம் பெற்றுவிட்டு பாலர் பள்ளியில் கற்பிப்பதா என்று எண்ணுகின்றனர். அவ்வாறாயின் எமது பாலர் பள்ளிகளில் கற்பிக்கும் ஆசிரியர் யார்? 1. க.போத்த உயர்தரத்தில் போதிய தகைமையை பெற்றுக்கொள்ள தவறியவர்கள். 2. க.போத்த சாதாரண தரத்தில் சித்தி அடையாதவர்கள். 3. தொழிலின்றி வீட்டில் இருக்கும் யுவதிகள். இவர்களே பெரும்பாலும் முன்பள்ளி ஆசிரியர் தொழிலை தெரிவு செய்கின்றனர். இதன் வழி சுய தொழில் வாய்ப்புக்காக முன்பள்ளிகள் நிறுவப்படுகின்றன. இதுவே எமது நாட்டில் காணப்படும் பெரும்பாலான நடைமுறையாகும். இந்த ஆசிரியர்களுக்கு 1. குழந்தை உளவியல் பற்றிய அறிவு இல்லை. 2. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அனுபவம் இல்லை. 3. குழந்தைகளை கையாள வேண்டிய முறை பற்றிய பயிற்சியோ அனுபவமோ இல்லை. ஆனால் இவர்களே மழலைகளை கையாளுகின்றனர். பெற்றோரும் இவர்களிடமே குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றனர். நகர்ப்புறத்தில் ஓரிரு முன்பள்ளிகள் சில இதற்கு விதிவிலக்காக இருக்கக்கூடும். மேற்குலக நாடுகளில் இத்தகைய நடைமுறையை காண முடியாது. பாலர் கல்வித்துறையில் கலாநிதி பட்டம் பெறாத, அதாவது பாலர் கல்வியில் துறைபோக கற்காத எவரும் முன்பள்ளிகளில் கற்பிப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இதன் வழி அந்நாடுகளில் முன்பள்ளி ஆசிரியர்கள் குழந்தை வளர்ச்சி படிகள், அவர்களை கையாள வேண்டிய உளவியல் நுட்பங்கள், பெற்றோருக்கான ஆலோசனை வழிகாட்டல்கள் போன்ற இன்னோரென்ன விடயங்களில் கைதேர்ந்த கன்சல்டன்ட் நிபுணராகவே இருப்பர். பாடசாலை கல்விக்கு குழந்தைகளை தயார் செய்யும் நிலையமான முன்பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பும் பெற்றோருக்கு அவேர்னஸ் புரோகிராம், விழிப்பூட்டல் கருத்தரங்குகள் மேலைத்தேய நாடுகளில் நடத்தப்படுகின்றன. உதாரணம், இத்தாலியில் முன்பள்ளி பெற்றோருக்கு 1 வார பயிற்சி வழங்கப்படுகின்றது. இப்பயிற்சிக்கு சமூகமளிக்காத எவரும் தமது குழந்தைகளை முன்பள்ளியில் சேர்க்க முடியாது.
ஆனால் எமது நாட்டில் அவ்வாறான பயிற்சிகள் எதுவும் இல்லாமை ஒரு பெரும் குறைபாடாகும்.